டாடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பலாப்பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்யறது தான் பார்க்க போறோம். செய்யறது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸும் எனக்கு இன்னைக்கு தேவை. ஸோ அது கூட வெஜ் பிரியாணியும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அந்த வெஜ் பிரியாணி வந்து இன்னொரு நாள் நம்ம ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பலாப்பழ கேசரி எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலாப்பழம் கேசரி செய்கிறதுக்கு பலாப்பழத்தை இந்த மாதிரி சீட்லெஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட்லெஸ் பண்ண பலாப்பழத்தை ஒரு 75% எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்க 25% பலாப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி போட சொல்ல அந்த கேசரியில் அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். இந்த மாதிரி கட் பண்ணி போட சொல்ல அந்த கேசரி சாப்பிட சொல்ல இந்த பலாப்பழத்தை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மீதி இருக்க பலாப்பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 300 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 kg ரவையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவை ஃப்ரை பண்ண சொல்ல சில பேர் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த டால்டா வந்து கேசரி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் கேசரி. ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 100 ml கீ ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பலாப்பழ பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரவைக்கு 2 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேசரி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ரவை ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோவாக கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அங்கங்கே கட்டி கட்டியே தெரியுது பார்த்திங்கன்னா அது ரவை கிடையாது, அந்த நம்ம கட் பண்ணி போட்ட அந்த பலாப்பழம் தான். ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரண்டி வந்து சரிப்பட்டு வரலன்னா. நெக்ஸ்ட்டு அந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1 kg சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2 kg ஆட் பண்ணணும். நம்ம என்னென்னா பலாப்பழத்தில் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம 1 kg ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எப்படி ஸ்வீட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து சுகரோடு சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணது, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கீயை நல்லா மேலே ஊற்றி விட்டிங்கன்னா இந்த கேசரி மேலே ட்ரை ஆகாது.
நம்ம 3 hours 4 hours கழித்து பார்த்தா கூட அந்த கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சையும் ஃப்ரை பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நேச்சுரலான டேஸ்ட்டில் பலாப்பழம் கேசரி ரெடி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணலை. அந்த நேச்சுரலாக அந்த பலாப்பழத்தில் இருக்கிற கலர் தான் வந்திருக்கு. எசன்ஸுமே அதுமாதிரி நம்ம எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரியும் நம்ம வெஜ்ஜு பிரியாணியும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை வெளியே இருக்கிற ரோட் சைடு இருக்கிற பீப்புள்ஸுக்கு, அதாவது ஏழை ஜனங்களுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். டாடா. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இன்றைக்கி நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு தான் வாங்கி கொடுக்க முடியும்னா அதுனா கூட ஓகே. அது நமக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். இந்த வீடியோ இதோடு முடியுது. மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.